Hi, welcome to our channel Sara Creations. This is V Sasra and this is my party Chanmata Shiraman. Namaskaram. Welcome to the episode 9th of Partying Paytm series 2. Yes. இன்னைக்கு என்ன கதை பத்தி சொல்ல போற? இன்னைக்கு மிராக்கிள் வந்து ஒருத்தருடைய லைஃப்லயும் அது நடக்கும். அதை நம்ம அதை கனெக்ட் பண்ணிக்கிறதுல தான் we get that satisfaction. சரியா? அதை பத்தி ஒரு சின்ன கதை சொல்ல போறேன். ஒரு வில்லேஜ்ல வந்து ஒரு அம்மாவும் பையனும் இருந்தாலும் அந்த பையனுக்கு தீராத ஒரு வியாதி. அதனால அந்த அம்மாக்கு மட்டும் பிரேயர்ல ரொம்ப நம்பிக்கை, நம்மளுடைய கடவுள் நம்மளை விட்டு கொடுக்க மாட்டார் அப்படின்னு மார்னிங் அண்ட் ஈவினிங் உட்காந்து அந்த பையனை வச்சுட்டு டெடிகேட்டடா ப்ரேயர் பண்ணுவாளாம். ஓ கடவுளே, என் பையனுக்கு சீக்கிரமா இந்த வியாதியிலேருந்து விடுதலை கொடு அப்படின்னு சின்சியரா ப்ரேயர் பண்ணுவாளாம். டாக்டர் கிட்ட ஆக்ஷன் பண்ண அவ சொன்னாலும், அப்பா இவருக்கு வந்திருக்கிற வியாதி வந்து ஒரே ஒரு எக்ஸ்பர்ட்டால தான் கியூர் பண்ண முடியும், அவருடைய ஃபீஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி, நீங்க கிட்டக்கவே போக முடியாது அப்படின்னு சொன்ன உடனே ஐயோ நம்ம ஏழையாச்சே, நம்ம எங்க அவ்வளவு பெரிய டாக்டர் கிட்ட ஆக்ஷன் போறோம், ஆனா கடவுள் நமக்கு எப்படியோ ஒரு விதத்துல உதவி செய்வார், அந்த நம்பிக்கையை மட்டும் அவ விடவே இல்லையா. சரி பிரேயர் முடிச்சுட்டு அப்படி போயிட்டு இருந்தாலும் ஒரு டாக்டர் ரொம்ப ஒரு கான்ஃபரன்ஸை அட்டென்ட் பண்ணிட்டு அது வழியா வந்திருந்தாக்கா பயங்கர மழை பெஞ்சுதான். மழை பெஞ்சு அவருக்கு வந்து என்னன்னா, நம்ம ரிஸ்க் எடுக்க கூடாது, இந்த இதுல போயிட்டு பஞ்சர் எல்லாம் ஆயிட்டோ இல்ல தெரியாத ஊர்ல பள்ளத்துல கார் இறங்கிட்டா என்ன பண்றதுன்ட்டு யோசனை பண்ணிட்டே இருந்தாராம். நம்ம ராத்திரி இங்க தங்கிட்டு போயிடலாமா யோசனை பண்ணிட்டே இருக்குச்சு. ஒரு ஓரமா டிஸ்டன்ஸ்ல பார்க்கும்போது ஒரு வழக்கு எஞ்சின் இருந்துதான். வழக்கு எஞ்சின் நம்ம சேஃபா இந்த நைட்டு அந்த குடிசையில இருந்துட்டு நாளைக்கு மார்னிங் மழை நின்ற உடனே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து காரை நிறுத்திட்டு கதவை தட்டினாராம். அப்போ என்ன பாப்பா அப்பதான் வந்து என்ன பண்ணாலும் பிரேயர் முடிச்சுட்டு வந்தாலாம். யாரு கதவு தட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த அம்மாக்கு தெரியாது அவர் பெரிய ஆளுன்னு, அவருக்கு தெரியாது இது யாரு இருக்கான்னுட்டு. உள்ள வந்தோடனே வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப் ஆஃப் டீ கொடுத்தாலாம், 2 பிஸ்கெட் கொடுத்தாலாம். அவர் வந்து பசினால சாப்பிட்டுட்ட உடனே ஐயா நீங்க யாருன்னு தெரியாது, மழையா இருக்கு, நீங்க தங்கிங்கோங்க, நாளைக்கு காலையில போலாம், எனக்கு ஒரு 10 நிமிஷம் என் பையனுக்காக ப்ரேயர் பண்ணணும்னு. ஓ அப்படியா, உங்க பையனுக்காக நீங்க ப்ரேயர் பண்றீங்களா அப்படின்னு. ஆமா, என்ன அப்படின்னா என் பையனுக்கு தீராத ஒரு வியாதி, அதை குணப்படுத்தணும்னா ரொம்ப ஒரு எக்ஸ்பர்ட் டாக்டர் தான் பண்ணணுமா. அந்த பலான டாக்டர் பேர் சொன்ன உடனே அவர் சிரிச்சுக்கிறார். அவர் தான் அந்த டாக்டரே. அவருக்கு பார்த்த உடனே சரியாம்மா, நாளைக்கு நீ வந்து ஹாஸ்பிட்டலுக்கு இந்த குழந்தைய அழைச்சின்னு வா. அப்படியா அப்படின்னு ஒண்ணு. சரி, இந்த அம்மாக்கு தெரியாது அவர் தான்ட்டு நேரம் என்ன பண்றா, மறுநாளைக்கு அவர் சொன்ன இடத்துக்கு போனா டாக்டர் பார்க்கணும்னு உட்கார்ந்துருக்கா. உட்காரும் பொழுது அவர் சொல்ற, இந்த மாதிரி வந்து அந்த பலான அம்மாவை குழந்தைய அழைச்சின்னு வர சொல்லுங்க. உள்ள போன உடனே அந்த டாக்டர் சீட்ல நேத்து ராத்திரி வந்தவர் உட்கார்ந்து இருக்க. இவளால நம்பவே முடியல. ஓ கடவுளுடைய மகிமை, என்னதான் மகிமை, சின்சியரா பிரேயர் பண்ண கடவுள் வந்து டாக்டரையே வீட்டுக்கு அழைச்சின்னு வந்தார் அப்படின்னு சொன்னோன்னே அந்த டாக்டர் வந்து அந்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து குழந்தை நல்லா ஆயிட்டானா. இதுதான் வந்து மிராக்கிள். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, கடவுளுடைய ஆசீர்வாதம் இருந்ததுன்னா எது வேணா நடக்கலாம். சரியா? ஆமா, இது வந்து பெரிய ஒரு கதை தான் மிராக்கிள்ன்றது. உன்னுடைய ஏஜுக்கு உனக்கு என்ன மாதிரி புரியுதுன்னு மட்டும் சொல்லிடு. அதாவது மிராக்கிள்ங்கிறது வந்து எப்போ வேணாலும் எந்த பீரியட்ல வேணாலும் நடக்கும். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெருசெல்லாம் ஒண்ணுமே நடக்கல, அதனால எனக்கு ஒன்றும் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஆனா இதே மாதிரி நான் நிறைய கதைகள் வந்து கேட்டிருக்கேன், இது வீடியோலாம் பார்த்துருக்கேன். அதனால எனக்கு இது வந்து ஒரு நல்ல கதையாதுன்னு தெரிஞ்சது. உங்களுக்கு எப்படிப்பட்ட கதையா தெரிஞ்சதுன்னு உங்க கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ. ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். பாய்.